Hi folks, this is Surya. Welcome to my YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். குட் பேட் அக்லி படத்தில் வந்து இளையராஜா சாரோட 3 சாங்கை வந்து யூஸ் பண்ணதுக்காக அவங்க வந்து 5 crores வந்து காம்பன்சேஷன் கேட்டிருக்காரு. தென் அந்த படத்தோட க்ரூ வந்து இன்னும் 7 டேஸ்க்குள்ளே அவர்கிட்ட வந்து மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இளையராஜா சாரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வந்து வயசும் இல்லை, அனுபவமும் இல்லை அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறதுக்கு. பட் அவருடைய ரசிகனா, ஒரு சினிமா ரசிகனா, ஒரு இசை ரசிகனா என்னுடைய ஆதங்கத்தை வந்து இந்த வீடியோ மூலமாக வெளிப்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. அவர்கிட்ட இல்லாத பணமா, அவர்கிட்ட இல்லாத அவர் வாங்காத பேரா புகழா, அப்போ எதுக்கு அவர் இதெல்லாம் பண்ணுறாங்கன்ற ஒரு சின்ன ஏக்கம் தான். பிகாஸ் பெரிய பெரிய லிஜெண்ட்ஸ் கமல் சார் முதற்கொண்டு, ரஜினி சார் முதற்கொண்டு, இன்னும் பல பேர், அந்த பல சீனியர்ஸ் சினிமாவில் வந்து அப்பையிலேருந்து இருக்கவங்கெல்லாம் வந்து இளையராஜா சாரை பற்றி பேசுறது ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அவர் வந்து சம்பளமே வாங்காமல் பல படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காங்க. பல படத்தை ஓட வச்சதே அவருடைய இசையினால தான். இன்னும் சொல்லப்போனால் அவர் வந்து பல படத்துக்கு வந்து கதையை வந்து இவர் வந்து மாற்றி அந்த படத்தை ஓட வச்சிருக்காரு. அவர் இல்லைன்னா தமிழ் சினிமாவில் பல டேரக்டர்கள், பல ப்ரொடியூசர்கள் காணாமல் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரை பற்றி புகழ்ந்து பேசாத லெஜெண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவ்வளோ பெருந்தன்மை இருந்த இளையராஜா சார் வந்து இப்போ எங்க அந்த பெருந்தன்மை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருக்குது. பிகாஸ் உங்களுடைய வயசுக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாமே உங்கள் குழந்தைங்க ஏஜ். அவங்கக்கிட்ட வந்து எனக்கு நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு. அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன், மியூசிக் உங்களோட தான். என்ன தான் வந்து அவங்க வந்து மியூசிக் லேபிள் கிட்ட என்ஓசி வாங்கியிருந்தாலும், உங்களுடைய மியூசிக்கை நீங்கள் விற்றுருந்தாலும், கிட்டத்தட்ட அந்த மியூசிக் நீங்கள் தான் உங்கள் அம்மா மாதிரி உங்ககிட்ட இருந்து அது உருவாகி இருக்கு. அந்த இயக்கம் இருக்கும். நம்மக்கிட்ட கேட்டுக்கலாம், நம்மக்கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கிக்கலாம். உங்களுடைய வீடியோஸ், இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது நீங்கள் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அப்படின்றது என்னுடைய ஒரு ஒரு அபிமானம் உங்களை பற்றி. அது தப்பாக இருந்துச்சுன்னா சொல்லிவிடுங்க, சாரி. அதாவது நான் இளையராஜா சாரை பற்றி எதுவும் அதிக பிரசித்தனமாக பேச மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் வந்து அவருடைய ஃபேன்ஸு யாராவது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். அதுதான் அவர்கிட்ட கேட்காம பண்ணுறதுனால தான் அவருக்கு வந்து இந்த ஒரு கோவம் வருது. அதனால தான் இப்படி பண்ணுறாரோ அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் உங்களுடைய ஆதங்கம் என்ன சார் நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு எப்படி என்னுடைய ஆதங்கத்தை இந்த வீடியோ மூலமாக போகணும், அதே மாதிரி நீங்களும் ஆதங்கத்தை வந்து ஒரு வீடியோ மூலமாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் அப்படி இப்படி நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் உங்களுக்கு பேச சொல்லி கொடுக்கல. என்னுடைய ஒப்பீனியன், என்னோட கருத்துக்களை நான் அந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் சொல்லிக்க ஏதோ அதிக பிரசித்தனமாக இருந்தால் ஐம் சாரி. அதான் நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது உங்களுடைய ஃபீலிங்கை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பதிவேற்றம், ஏதாவது ஒரு மீடியம் மூலமாக பதிவேற்றம் பண்ணியிருந்தீங்கன்னா, தமிழ்நாட்டு பசங்கள்லாம் வச்சு செஞ்சுருப்பாங்க அந்த படத்தோட க்ரூவை நாளைக்கே வந்து கொடுக்குறோன்னு ஓடி வந்து நீங்கள் கேட்காமலே அவங்க காலில் வந்து மன்னிப்பு கேட்டிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. காம்பன்சேஷன் கூட கொடுத்துருந்துக்கலாம். ஆனால் அது எல்லாமே நடந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை உங்கள் மேலே உள்ள மரியாதைனாலையும் உங்கள் இசை மேலே உள்ள ஒரு ஒரு மரியாதைனால மட்டும்தான் நடந்திருக்கும், பயத்தினால நடந்துக்காது. பட் இப்போ நீங்கள் இப்படி பண்ணும்போது அவங்க பெரிய ஆளாகவும் நீங்கள் வந்து சின்ன ஆளாகவும் தான் எல்லாத்தோட கண்ணுக்கும் தெரிவிக்கிறீங்க. இப்படி நீங்கள் கேட்கும்போது அதில் வந்து ஒரு திமுக தெரியுது. நீங்களே சொல்லிங்க, எனக்கு திமுக இருக்கக்கூடாதா என்ன, என் பாட்டில் அதுன்னு அப்போ எனக்கு தான் திமுக இருக்குன்னு நீங்களே சொல்லிக்கிங்க. தெரியல. அப்படி இருக்கும்போது அதை என்ஓசிலாம் வாங்கிட்டு வரலாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட வே ஆஃப் ஸ்பீச் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதே ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் ஃபீல் பண்ணி பேசியிருந்தீங்க, நடந்துக்க மேட்ரே வேறு. ஓகே, அவ்வளோதான். நான் ஏதாவது மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோவில் நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தாலும், அதில் அதிக பிரசித்தனமாக பேசியிருந்தாலும் ஐம் சாரி. இந்த வீடியோவில் உங்களுடைய நான் பேசுனதுக்கு சரின்னு சொல்லி கமெண்ட்டில் போடுங்க. இல்லைடா தப்புடா மூடிக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஏதாவது தோணுச்சாலும் கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ, பாய்.